ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட் டைம் முயல் வளர்க்க போகிறேன். அந்த முயல் வளர்க்குறதான அனுபவங்கள உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முயல் ஃபஸ்ட் டைம் வளர்க்க போகிறோம் அப்படின்னா, அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ அதை ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். நிறைய யூடியூபர்ஸ் அவங்களுடைய அனுபவங்களை கருத்துக்களை அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 2 முயல் மட்டும் இப்போதைக்கு வளர்த்து அதனுடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை இன்க்ரீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முயலை வளர்க்குறதுக்கு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது கேஜ் மெத்தடை தான். பிகாஸ் நம்ம வீட்டில் பெட்டு மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. முயல் வளர்க்குறதுக்குன்னே மார்க்கெட்டில் கேஜ் விற்கிறாங்க. அந்த கேஜை வாங்கி மாடியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் இந்த கேஜை செட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முயலோட கூண்டை தரையில் வைக்கக்கூடாது. முயலோட கூண்டுக்கும் தரைக்கும் இடையில கேப் இருக்கணும். ஸோ அந்த கேப்புக்காக இந்த 4 ஸ்லாட்டட் ஆங்கிள்னு வெளியில் கடையில் விற்கிது. இந்த ஸ்லாட்டட் ஆங்கிளில் இந்த கேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எதுக்காக முயலோட கூண்டை தரையில் வைக்கக்கூடாது, கேப் இருக்கணும் அப்படின்னா, முயலோட யூரினில் அமோனியா கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அதுக்கு சொறிநோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய கேப் 1 அடி 2 அடி 3 அடி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் சொல்கிறது 3 அடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உப்பு சாக்கு ஏன் அப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னா, முயலோட மோஷன் யூரின்லாம் தரையில் விழுகாமல் இந்த உப்பு சாக்கில் டெபாசிட் ஆகிடும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் மெயினான விஷயம் ஏர் சர்க்குலேஷன். முயலுக்கு காத்தோட்டம் ரொம்ப முக்கியம். அது ஹீட்டை தாங்காது. பனி அந்த மாதிரி குளிரை கூட தாங்கிடும், பட் ஹீட்டை தாங்காது. ஸோ அதனால் ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் முயல் வளர்க்குறதுனால அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு 2 கேஜ் ப்ளஸ் அந்த 8 எல் ஃபிட் பண்ணி செட் பண்ணியாச்சு. 2 கேஜுக்கு இடையில் கொஞ்சம் கேப் விட்டு அந்த கேலண்டர் அட்டையை ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வளர்க்க போகிற 2 முயலுமே மேல் அண்ட் ஃபீமேல். அது ரெண்டும் ஒன்றை பார்த்துக்கிறதோ இல்லை ஒட்டி இருக்கிறதோ இருந்துச்சுன்னா அது பொய்சனே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த செட்டப்பை பண்ணியிருக்கேன். முயல் வளர்க்குறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கேஜை செட் பண்ணுறது தான். கேஜை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 50% சக்ஸஸ் பண்ண மாதிரி தான். கேஜு செட்டப் பண்ணுறதுல ரொம்ப மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, க்ளீனிங் ஒர்க்கு, சுத்தம் பண்ணுறது. ஏன்னா முயல் கூண்டும் சரி கீழே தரையும் சரி ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு நோய் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு முயலுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போது முயலை பொறுத்தளவில் காலையில் அடர் தீவனமும் சாயங்காலம் பசுந்தீவனமும் வைப்போம். அப்புறம் தண்ணி குடிக்கும். இப்போ தண்ணி குடிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பவுலில் நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னா ஒன்று அதை தட்டி விட்டுரும், அப்படி இல்லைன்னா அதை அசுத்தம் பண்ணிடும். இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பாட்டில் அவைலபிளாக இருக்குது நிப்பிளோட. இந்த நிப்பிள் பாட்டில் முயல் அந்த நிப்பிளில் டச் பண்ணும்போது தண்ணி அது வழியாக வரும். அடுத்து முயலுக்கு காலையில் அடர் தீவனம் வைப்போம். அடர் தீவனம் வைக்கிறதும் ஒரு கிண்ணத்தில் வச்சோம்னா அது கண்டிப்பாக தட்டி விட்டுரும், வேஸ்ட் பண்ணிடும். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக வித் ஸ்டாண்டோட ஒரு கிண்ணம் இருக்குது. அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிவிட்டு கிண்ணத்தை அதில் வச்சிட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது கிண்ணம் அந்த ஸ்டாண்டில் இருக்கிறதுனால எங்கேயும் கவுந்துராது. அதனால் அது வேஸ்ட் ஆகாது. ஈவினிங் பசுந்தீவனம் போடணும். அது பசுந்தீவனம்னா நம்ம என்ன போட போகிறோம்னா இலைகள் தான். முட்டைக்கோஸ் இலை, காலிஃப்ளவர் இலை, புல், அந்த மாதிரியான கீரை இந்த மாதிரி போடும்போது அதை நம்ம நார்மலாக கூண்டுக்குள்ளேயே நம்ம போட்டுடலாம். வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கின அந்த வாட்டர் பாட்டிலையும் அந்த அடர் தீவனம் வைக்கிறதுக்கான கிண்ணத்தையும் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இது நம்ம ஒரு நார்மலான ஹைட்டு கீழேருந்து, ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஹைட் இருக்கும். அந்த ஹைட்டை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக
ஃபிட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க, ஒரு நட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு டைட் பண்ணிட்டோம்னா, அது லூஸ் ஆகாமல் நல்லா டைட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டாண்டு ஆடாது. ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதில் அந்த கிண்ணத்தை வந்து நம்ம வச்சிடலாம். இப்போது அந்த கிண்ணத்தை வச்சிட்டோம்னா முயல் வந்து அதை சாப்பிடும். மேபி அதை தட்டி விட ட்ரை பண்ணாலுமே அதால் தட்ட முடியாது. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டிலுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வெளியில் ஃபிட் பண்ணணும். இந்த ஸ்டாண்டு டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படி வெளியில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ண அதையுமே ஒரு கரெக்டான ஹைட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வெளியிலே பாட்டிலை ஃபிட் பண்ணி நிப்பில் கரெக்டாக நிப்பிள் மட்டும் உள்ளே போகும். ஸோ இதுவுமே முயல் வந்து அந்த பாட்டிலை தட்டாத மாதிரி வெளியில் ஃபிட் பண்ணிட்டோம்னா நிப்பிள் மட்டும் உள்ளே இருக்கும். அது நிப்பில் வந்து டச் பண்ணி அது வழியாக தண்ணி குடிச்சுக்கிறோம். ஸோ 2 கேஜிக்குமே இதை செட் பண்ணியாச்சு. ஓவராலாக 2 கேஜியுமே ரெடி பண்ணியாச்சு. அடர் தீவனம் வைக்கிறதுக்கு கிண்ணமும் வாட்டர் பாட்டிலும் 2 கேஜிக்குமே செட் பண்ணிட்டோம். அடுத்த விஷயம் முயல் வாங்குறது. கேஜ் செட் பண்ணுறது ஒரு 50% ஒர்க்கு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து முயல் வாங்குறது. முயலில் வந்து பல வகை இருக்குது. சின்சிலா, நியூசிலாந்து ஒயிட், ஜெயிண்ட் வெரைட்டிஸ், சின்னமான், அங்கோரா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதையுமே 2ஆக பிரிக்கிறாங்க. கிராஸ் ப்ரீடு, ஹைப்ரிட்டு அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. நம்ம அந்த ஹைப்ரிட்டுங்கிறது வந்து எப்படின்னா மன்னவனூரில் அதான் SRRCயில் ரிசர்ச் சென்டரில் தான் கிடைக்கும். அதுக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணால் தான் கிடைக்கும். நான் இப்போ வாங்கியிருக்கிறது சின்சிலா கிராஸு, லோக்கலில் கிடைக்கிற வெரைட்டி தான். இது வந்து ஆஷ் கலரு, செமி அடல்ட்டு, 3 மாத குட்டி. ஃபீமேலோட அடல்ட் ஸ்டேஜ் வந்து 4 to 6 months. இது மேலுக்கு வந்து அடல்ட்டு வந்து ஸ்டேஜ் வந்து 8 to 9 மாதம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து மேலு. இதுவும் செமி அடல்ட்டு தான். 5 months ஆகுது இந்த குட்டி. இப்போது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இப்போ நான் அடல்ட்டுடைய ஸ்டேஜ் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன் 2 மாதம் டிஃப்ரென்ஸ் 3 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் வளர்க்குறதுனால செமி அடல்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அடல்ட்டாக நம்ம வாங்கலாம், பட் அந்த ப்ரீடிங்கு இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ 2 மாதம் நம்ம செமி அடல்ட்டை வளர்க்கும்போது அது அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.